السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பரையும் ஆகிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். கணிதக்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதத்தில் இறை மன்னிப்பையும் இறை பொருத்தத்தையும் நாளை வறுமையில் சுருக்கத்தையும் பெற வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்துடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய இரவு நேர வழி விவாதங்களை நாம் செய்து வருகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறை குர்ஆனின் மூலமாக இந்த புனித ரமலானுடைய மாதத்தில் இறை நம்பிக்கையாளர்கள் நன்மைகளை அதிகமாக சேகரித்துக் கொள்ள வேண்டும், நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும், இறைவன் விரும்புகின்ற அந்த காரியங்களை காரணங்களை செய்து கொள்ள வேண்டும், இறை பொருத்தத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்கின்ற எல்லா விஷயங்களையும் இறைவன் நமக்கு நினைவூட்டிக் கொண்டே இருக்கின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு திருமறை குர்ஆனை புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் அருளியது நோக்கம் குர்ஆனுடைய உபதேசங்களை நாம் பின்பற்றி நடக்க வேண்டும். குர்ஆன் சொல்வதை நாம் கேட்டு நடந்தால் இம்மையிலும் மறுமையிலும் நாம் செழிப்பாக இருக்கலாம், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்ளலாம், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றுக் கொள்ளலாம். நமக்காக வேண்டி இறைவன் இறையச்சம் உள்ளவர்கள் தயாரிக்க வைத்திருக்கிற அந்த சொர்க்கத்தை அடைந்து கொள்ளலாம். அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். فَإِمَّا يَأْتِيَنَّكَ مِنِّي هُدًى فَمَنْ تَبِعَ هُدَايَ فَلَا خَوْفٌ عَلَيْهِمْ وَلَا هُمْ يَحْزَنُونَ وَالَّذِينَ كَفَرُوا وَكَذَّبُوا بِآيَاتِنَا أُولَٰئِكَ أَصْحَابُ النَّارِ هُمْ فِيهَا خَالِدُونَ. நம்ம இடத்துல இறைவன் கூறுகிறான், உங்களுக்கு என்னிடமிருந்து நேர்வழி ஹிதாயத் குர்ஆன் வந்திருக்கிறது. ஃபமன் தபிய ஹுதாய, யார் அதை பின்பற்றுகிறார்களோ, இறைவனால் கொடுக்கப்பட்ட குர்ஆனுடைய உபதேசங்களை இந்த துனியாவில் யார் அதை கேட்டு அது சொல்வதை போன்று நடந்தார் என்றால் பலா கோப்பு அலையும் பலா அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை, எந்த அச்சமும் இல்லை. அதே நேரத்தில் உள்ளதிலே கபரு கர்தபுதி ஆயாத்தினா உலாயிக அஸ்ஹாபுன்னா ஹும் ஃபியா காலிதூன். அல்லாஹ்வுடைய இறைவசனங்களை புறக்கணித்து விட்டு அதை கண்டுகொள்ளாமல் வாழ்ந்து இருக்கிறார்கள், அவர்களுக்கு நிலையான அந்த நரகம்தான் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறான். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலிருந்து நமக்கு சொல்லப்படுகிற விஷயங்களை பின்பற்றுவதனால் அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு, அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய மன நிம்மதி எல்லாம் அல்லாஹ் கொடுக்கிறான். எப்போ அவன் சொல்வதின் பிரகாரம் நாம் பின்பற்றி நடந்தார். இன்று அதே சூரத் தாஹாவை ஓதும்போது இமாம் அவர்கள் ஓதி காட்டினார்கள். இம்மா யாத்தியன்னக மின்னி ஹுதன் ஃபமன் இத்தபஅ ஹுதாய ஃபலா யதில்லு வலா யஷ்கா. எங்களிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி ஹிதாயத் குர்ஆன் வந்திருக்கிறது. யார் அந்த குர்ஆன் சொல்வதை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ, துனியாவில் நாம் ஒரு விஷயத்தை பின்பற்றி நடக்க வேண்டும் என்றால் குர்ஆன் இது இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒன்று, இறைவனுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கிறது. இத்தனை ஆண்டுகால ஆகியும் அதில் இருந்து ஒரு புள்ளியை கூட யாராலும் மாற்ற முடியவில்லை, மாற்ற முடியாது. கியாமத் நாள் வரை இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். அல்லாஹ்வே கூறுகிறார், இதை நாம தான் இறக்கி வைத்தோம், இதை நாமே பாதுகாக்கிறோம். எத்தனை உள்ளங்களில் அல்லாஹ் தஆலா இன்றைக்கு உலகம் முழுவதும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். எத்தனை இளைஞர்களுடைய உள்ளங்களில், அல்லாஹ்வுடைய சிறுவர்களுடைய உள்ளங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனை சுமக்கக்கூடிய உள்ளமாக ஆக்கி கொடுத்திருக்கிறார். என்றால் நாம் அல்லாஹ்ட்டே கேட்போமா, யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தையோ குர்ஆன் சுமக்கக்கூடிய உள்ளமா ஆக்குடா அல்லாஹ் என்று நாம் என்றால் ஏங்கியிருப்போமா, பிரார்த்தனை செய்திருப்போமா? எத்தனை பெண்மணிகள் கேட்டிருப்போம், எதையோ நம்முடைய உள்ளத்தில் கூட அல்லாஹ் என்று கேட்கிறோம், நோயை நீக்கி என்று கேட்கிறோம். அல்லாஹ் உன்னுடைய இறை வசனங்களை சுமக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை
குழந்தைகளுக்காக சொல்றாங்களா என்று ஏற்கக்கூடிய பக்குவம் மூமின்கிட்ட வரணும். ஏன்னா அது அவ்வளவு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கிறது. அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்டார். யாராலும் ஒரு ஹர்பை மாற்ற முடியாது. கியாமத் நாள் வரை அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்டான். அவ்வளவு பாக்கியம் புரிந்து இறைவேதம் தான். அதனால்தான் அதை பின்பற்றினால், அதை சொல்வதை கேட்டால் பலா எதில்லு வலா யஷ்கா, வழி தவறவும் மாட்டார்கள், துர்பாக்கியசாலியாகவும் மாற மாட்டார்கள். அதனை பின்பற்றினால் நிச்சயமாக நேர் வழியில் இருப்பார்கள். நல்ல பாக்கியங்கள், நல்ல பரக்கத்துக்கள், நல்ல உயர்வுகள், நல்ல அந்தஸ்துக்கள் எல்லாம் கிடைக்கும் என்று அல்லாஹ் தஆலா வாக்களிக்கின்றான். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய இறைவேதத்தை நாம் கேட்டு படித்து உணர்ந்து வாழ்ந்தால்தான் எங்க பதில் சொல்ல முடியும். மௌத்தா போன பிறகு கப்பனிட்டு குளிப்பாட்டி மன்னரை கொண்டு போய் வைக்கப்பட்டு அங்க கேட்கிற கேள்விக்கு எப்ப சொல்ல முடியும்? குர்ஆனை ஓதினவங்க பதில் சொல்ல முடியும், குர்ஆனை படித்தவங்க பதில் சொல்ல முடியும். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யார் குர்ஆனை உலகத்துல ஓதி படித்து புரிந்து விளங்கி அமல் செய்கிறார்களோ அவர்கள் தான் மன்னரையில் பதில் சொல்ல முடியும். குர்ஆனை படிக்கல, குர்ஆனை ஓதல, குர்ஆனை பின்பற்றல, அது சொல்வதையும் கேட்கல, அதையும் பின்பற்றல, எப்படி கபர்ல பதில் சொல்ல முடியும்? அல்லாஹ் சொல்றான், கபூர்ல வைக்கப்படுற எல்லாருக்கும் கேள்வி ஒண்ணுதான். பணக்காரனா இருக்கட்டும், ஏழையா இருக்கட்டும், அதிகாரியா இருக்கட்டும், ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், யாரா இருந்தாலும், எந்த நாட்டை சார்ந்தவராக இருந்தாலும், எந்த மொழியை பேசுபவராக இருந்தாலும் எல்லோருக்கும் ஒரே கேள்விதான். அந்த கேள்விக்கான பதில் யாரால் சொல்ல முடியுமா? குர்ஆனை யார் ஓதினார்களோ, யார் படித்தார்களோ, யார் விளங்கினார்களோ, யார் புரிந்தார்களோ, யார் பின்பற்றினார்களோ அவர்களால் தான் சொல்ல முடியும். அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. மன்னரையில் நடக்க போற விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. மன்னரையில கொண்டு போய் மக்கள் மையத்தை வச்ச உடனே அல்லாஹ் தஆலா அங்கே எழுப்பி மாணவர் அனுப்பி கேட்பான். மாணவர் கேட்பார், என்ன எல்லாருக்கும் தெரிந்த கேள்வி, மன் ரப்புக, உன்னுடைய இறைவன் யார்? இந்த இறைவன் யார் என்றது நம்ம குர்ஆன்ல எத்தனை பேர் படிச்சோம், எத்தனை பேர் விளங்கணும்? ஒரு ரப்பு யாருங்கிறதுக்கு குர்ஆன்ல யாருக்காவது வசனம் சொல்ல தெரியுமா? சொல்லுங்க. எந்த அளவுக்கு நம்முடைய நிலைமை. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு ரப்பு யாரு, எப்படிப்பட்டவன், என்ன தன்மை உள்ளவன், எவ்வளவு வலிமைமிக்கவன், அவனுக்கு என்ன செய்யணும்? அப்ப ரப்பை பற்றி நாம் குர்ஆனிலிருந்து படித்தவர்கள், பின்பற்றியவர்கள், உணர்ந்தவர்கள் கண்டிப்பாக சொல்ல முடியும். உமா தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் என்ன? நாம் குர்ஆனை ஓதி தீன் இஸ்லாம் என்ன சொல்லுது, மார்க்கம் என்ன சொல்லுது என்று குர்ஆனுடைய விளக்கமாக இருந்தால் சொல்ல இயலும். மன் நபியுக்க, உன்னுடைய நபியார்? முஹம்மது ரசூலுல்லாஹ், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த மூன்றுக்கும் பதில் யாரால் சொல்ல இயலும்னா, குர்ஆனை படிக்கணும், ஓதணும், பின்பற்றணும், சொல்வதை கேட்கணும், பின்பற்றி நடக்கணும், இவர்களால் தான் சொல்ல முடியும். அப்ப அடுத்து ஒரு கேள்வி அந்த மாணவர் கேட்பாரு, இந்த நபியை பத்தி கேட்டேன், முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொன்னீங்க, உமா இங்க எங்க இருந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க? மாணவர் கபூர்ல கேட்பாரு. கபூர்ல ஒரு மூமின் சொல்லிட்டா என்னுடைய தூதர் யாருன்னா முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிடுவாரு. சொன்ன பிறகு கேட்பாரு மாணவர், உமா இங்க எப்படி தெரியும், எங்கிருந்து கத்துக்கிட்ட, யார் சொல்லி கொடுத்தா? இதெல்லாம் உண்மை, அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான். என்ன கேட்பாங்க, எங்கிருந்து தெரிஞ்சுக்கிட்ட, எப்படி கத்துக்கிட்ட? இறை நம்பிக்கையாளர் சொல்வார், இன்னி அவர் சொல்வார், நான் கரஅத்து கிதாபல்லாஹ், உண்மையான இறை நம்பிக்கையாளர் சொல்வார், கரஅத்து கிதாபல்லாஹ் ஃபஆமன்து வ தஸத்தக்து, நான் உன்னுடைய கிதாபுல்லாஹ் குர்ஆனை நான் ஓதினேன், அதை நான் படித்தேன், எனக்கு விளங்கியது, புரிந்தது, நான் பின்பற்றினேன், ஈமான் கொண்டேன், உண்மைப்படுத்தினேன். அப்ப குர்ஆன் யார் ஓதுனாங்களோ, படித்தார்களோ, புரிந்தார்களோ, அமல் செய்தார்களோ அவர்களால தான் பதில் சொல்ல முடியும். கரஅத்து கிதாபல்லாஹ், யா அல்லாஹ் உன்னுடைய வேதத்தை நான் ஓதிதான் தெரிந்து கொண்டேன் என்று இறை நம்பிக்கையாளர் மாணவர்கள் நாளை மன்னரையும் பதில் சொல்ல முடியுங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய வேதமாகிய குர்ஆனை எல்லாரும் ஓதித்தான் ஆகணும். ஈமான் கொண்ட இறை நம்பிக்கையாளர்கள் நிச்சயமாக குர்ஆனை படித்துதான் ஆக வேண்டும், சொல்வதை கேட்டுத்தான் ஆக வேண்டும், பின்பற்றித்தான் ஆக வேண்டும். நான் புறக்கணித்தால் தப்பிக்கவே முடியாது. நம்ம நிலைமை என்ன ஆகுங்கிறது யாராலையும்
சொல்ல முடியாது. அதை புறக்கணித்தால் எப்படியான நெருக்கடி, எவ்வளவு பெரிய கஷ்டம், துன்பம். இன்னைக்கு ஓதுங்க அதே சூரத்து தாஹாவுடைய வசனத்தினுடைய கடைசியில அல்லாஹ் சொல்றான், ومن أعرض عن ذكري فإن له معيشة ضنكا ونحشره يوم القيامة أعمى قال ربي لما حشرتني أعمى وقد كنت بصيرا وكذلك أتتك آياتنا فنسيتها وكذلك اليوم تنسى. இந்த ஓதப்பட்ட வசனத்துல ومن أعرض عن ذكري, எவன் ஒருவன் என்னுடைய உபதேசம், என்னுடைய குர்ஆன் சொல்லுகின்ற பேச்சை புறக்கணித்து விடுகிறாரோ, கண்டுகொள்ள குர்ஆன் பாட்டு குர்ஆன் சொல்லட்டும், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம், நம்ம வியாபாரத்தை பார்ப்போம், தொழிலை பார்ப்போம், குடும்பத்தை பார்ப்போம், பதவியை பார்ப்போம், வேலையை பார்ப்போம், அல்லாஹ்வுடைய கடமையா கட்டளையா புறக்கணிப்போம். புறக்கணித்தவர்களுடைய நிலை தாருண ஹாருண போன்றவர்களுடைய நிலையெல்லாம் குர்ஆன் என்ன ஆனது பட்டியல் போட்டு இருக்கிறார். அல்லாஹ் தெளிவா சொல்றான், ومن أعرض عن ذكري, எவர் ஒருவர் என்னுடைய உபதேசம் குர்ஆன் சொல்லுகின்ற போதனைகளை புறக்கணித்து விட்டார்களோ, கண்டு கொள்ளவில்லையோ, அவர்களுக்கு என்ன ஆகுமா? நிச்சயமாக என் உபதேசங்களை பின்பற்றாத மக்களுக்கு வாழ்க்கையில் நெருக்கடி வரும். நெருக்கடி அல்லாஹ் கொடுப்பான். இந்த நெருக்கடி வீட்டில் இருக்கலாம், வெளியில இருக்கலாம், மனைவியால இருக்கலாம், கணவனால இருக்கலாம், பிள்ளையால இருக்கலாம், குடும்பத்தால இருக்கலாம், சகோதரிகள், எந்த கோணத்துல வேண்டாலும் உனக்கு நெருக்கடி வரும். எப்போ நீ அல்லாஹ்வுடைய உபதேசத்தை புறக்கணித்தால். அல்லாஹ் அழகா சொல்றான், ஒமன்னா அழுத அந்திக்கிரி, என்னுடைய குர்ஆன் சொல்லுகிற போதனையை நீ விட்டுட்டனா உனக்கு தன்கா, வாழ்க்கையில துன்யாவோட வாழ்க்கையில துன்யாவுடைய வாழ்க்கையில இருக்கும், மறுமை மன்னரை கொண்டு வைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கு, அங்கேயே நெருக்கடி இருக்கும். கபருடைய நெருக்கடி இருக்கு, துன்யால பல பிரச்சனைகளுடைய நெருக்கடி இருக்கும். அதுக்கு பிறகு மோத்தா போனா மன்னரை வச்ச பிறகு அங்க ஒரு பெரிய நெருக்கடி, எதுவுமே தப்பிக்க முடியாது. இதெல்லாம் எதனால ஏற்படுமா? ஒமன் அஅரத அன் திக்ரி, என்னுடைய உபதேசங்களை கண்டு கொள்ளாமல் கடன் செல்கிறார்கள். பார்த்துக்கலாம் என்று இறை கடமைகளையும், இறை கட்டளைகளையும், இறை உபதேசங்களையும், இறை நபி கோடைகளையும் எவர்கள் புறக்கணித்து விட்டு கடந்து செல்கிறார்களோ அவர்களுக்கு முதலாவது பனிஷ்மெண்ட் அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு வாழ்க்கையில் நெருக்கடி. அந்த வாழ்க்கை துன்யாவுடைய வாழ்க்கையா இருக்கலாம், கபருக்குரிய கொண்டு போய் முச்சபருக்கு மன்னரையுடைய வாழ்க்கையா இருக்கலாம். ரெண்டுக்கும் வேதனை உண்டு. அதோடு அல்லாஹ் யௌமல் கியாமத்தி அஅமா, நாளை வறுமை நாள்ல உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கண்ணை குறுகி குருடனாக ஆக்கி விடுவேன். அல்லாஹ் சொல்ற வாக்கு, மனுஷன் சொல்ற வாக்கு அல்லாஹ்வே டைரக்டா சொல்றான். யாரெல்லாம் உலகத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளையை புறக்கணித்து விடுகிறார்களோ, கண்டுகொள்ளவில்லையோ, துன்யாவில் கபூரில் நெருக்கடி, அடுத்து மறுமை நாள்ல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அற்புதமான அருள்படை எல்லாத்தையும் பார்ப்போம். இன்பத்தை பார்ப்போம், சுகத்தை பார்ப்போம், மனைவியை பார்ப்போம், மக்களை பார்ப்போம், பிள்ளையை பார்ப்போம், மனைவி, இந்த பார்வையை வைத்து என்னெல்லாம் பார்க்கணும் அப்படிப்பட்ட கண்ணை அல்லாஹ் பிடித்து விடுவான். அல்லாஹ் சொல்றான், நான் எழுப்பினேன், கண் தெரியாத கபோதியாக எழுப்பி விடுவேன். மனிதன் தாங்க முடியாது, ஒரு இழிவாக கேவலமாக நிற்கும் போது அவனே கதறுவான், காயா ரப்பி, என் இறைவா, லிமா ஹஷரதனி வகத் குன்து பஸீரா, யா அல்லாஹ், இந்த துன்யால கண்ணை கொண்டு எல்லாத்தையும் பார்த்தேனே, எல்லாத்தையும் காட்டினியே, இன்னைக்கு ஒண்ணும் தெரியாது இருட்டறையை விட்டுட்டியா, ஏன்டா அல்லாஹ் என்னை எப்படி எழுப்புன? இப்படி அல்லாஹ் சொல்றான். நடக்கும். யா ரப்பி லிமா ஹஷரதனி அஅமா வகத் குன்து பஸீரா, துன்யா எல்லாம் பார்த்தனே, எல்லாத்தையும் அனுபவித்தனே, இன்னைக்கு விடுகிட்டியே, என்ன காரணம்? அப்படி என்ன செஞ்சுட்ட? அப்ப அல்லாஹ்வே பதில் நேரடியா சொல்றான், வகதாலிக அத்தத்துக ஆயாத்துனா, என்னுடைய குர்ஆன், என்னுடைய இறைவசனம், என்னுடைய உபதேசம் எல்லாம் உனக்கு சொல்லப்பட்டது, அறிவுறுத்தப்பட்டது. தமிழ்ல சொல்லப்பட்டது, இங்கிலீஷ்ல சொல்லப்பட்டது, ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டது, அரபில சொல்லப்பட்டது, தெலுங்குல சொல்லப்பட்டது, கன்னடம் சொல்லப்பட்டது, கேரளா, எல்லா மொழியிலையும் அல்லாஹ்வுடைய வேதத்தை சொல்லக்கூடியவர்கள் உனக்கு சொல்லப்பட்டது. ஆனா என்ன செஞ்ச? அதை நீ மறந்துட்டு அதை பெருசா நினைக்கல, மூத்தா படங்கள் பார்த்துக்கலாம், மறுபடி பார்த்துக்கலாம் என்று எப்படி உலகத்தில் அதை மறந்தாயோ அதே போல இன்றையத்திலும் நாம் இந்த இழிவான நிலையில, கேவலமான நிலையில, குருட்டு தன்மையோடு உன்னை நான் விட்டு விடுவேன்.
அல்லாஹ் காப்பாற்றணும். எல்லாரும் அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும். எல்லாம் இப்படி ஒரு கொள்ளாத சீதையில் ஆக்கிராதா இந்த புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் வைக்கிற நோன்பு உன்னை அஞ்சி உன்னை பயந்து அல்லாஹ்வுக்காக வைக்கிறீங்க, அல்லாஹ் உங்களை பின்பற்றுறோம், அல்லாஹ் உங்களை கட்டுப்படுறோம். இப்படி ஒரு கொடூரமான பதிலசி உள்ள மகனாக நாளை மறுமையில் எழுப்பிவிடாதா அல்லாஹ் இதை நாம துஆ செய்யணும். அல்லாஹ் அவ்வளவு காலமாக நம்மை தட்டி எழுப்புகிறான். அல்லாஹ் நாம் அலட்சியமாக சாதாரணமாக கடந்து விடுகிறோம். ஆனால் இந்த கடந்தல் அல்லாஹ்விடத்தை கடக்க முடியாது. அல்லாஹ் பிடித்து விடுவான். அல்லாஹ்வுடைய பிடியிலிருந்து யாரும் செய்ய முடியாது, தப்ப முடியாது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடைய அந்த உபதேசங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், பயந்து கொள்ள வேண்டும், குர்ஆனை பின்பற்ற வேண்டும், நபி வழியை பின்பற்ற வேண்டும். உபதேசங்களை அல்லாஹ்வுடைய உபதேசம் பின்பற்றுவதனால் துன்யாவிலே நமக்கு மன அமைதி, மன நிம்மதி, மறுமையிலே மௌத்துக்கு பின்னாலே மன நிம்மதி கிடைக்கிறது. அல்லாஹ் அறிவிப்பு செய்கிறான். எனவே அந்த குர்ஆனுடைய வசனத்தை உணர்ந்து புரிந்து புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்திலே உள்ளத்தை உங்களுடைய அச்சத்தையும் பயத்தையும் குர்ஆனுடைய உபதேசங்களை பின்பற்றக்கூடிய ஒரு தகுதி உள்ள உள்ளமாக எங்கள் உள்ளத்தில் யாருக்காதா என்று நாம் பிரார்த்திக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய உள்ளத்திலும் குர்ஆனை நேசிக்கக்கூடிய, குர்ஆனை பின்பற்றக்கூடிய, இறைவனுடைய உபதேசம் தான் பெரியது என்று உணரக்கூடிய சக்தியை நம் அனைவருக்கும் அல்லாஹ் கொடுத்து